بسم الله الرحمن الرحيم மௌலவி சிராஜ் சித்திக் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வகுப்படுத்த உள்ளார். எனவே அனைவருமே முழுமையாக கேட்டு பயனடையுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் இன்றைய காலை பொழுதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான மஸ்ஜிதிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் நானும் நீங்களும் நம்முடைய ஈமானை கொஞ்சம் உரசி பார்க்கவும் அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான இடத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அமரச் செய்திருப்பது என்பது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருள் என்பது அவனுடைய மார்க்கத்துடைய விளக்கம்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதனால தான் இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தான் தெரிவு செய்தான். அல்லாஹ் தான் அவருக்கு வஹீயை கொடுத்தான். அல்லாஹ் தான் அவரை இந்த உலகத்தின் இறுதியான நபியாக தெரிவு செய்தான். அல்லாஹ் தான் அவரை பாதுகாத்தான். அப்படி பாதுகாத்தும் அல்லாஹு தாலா வஹீயை கொடுத்தும் பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா கொடுத்தும் ஆனா அவருடைய இறுதி வரைக்கும் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை ஈமானில் உறுதிப்படுத்திடு, இஸ்லாத்துல நீ உறுதியாக்கிடு என்றுதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இந்த உலகத்துல பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி தொழுது முடித்ததும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவ மன்னிப்பு தான் கேட்டாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 100 தடவைகளுக்கு மேல் ஒரு நாளைக்கு என்ன செய்வார்கள்? இஸ்திக்பார் செய்வார்கள். பாவமே செய்யாத, பாவமே மன்னிக்கப்பட்ட இறை தூதருடைய வாழ்க்கையே இப்படி என்றால்
பாவமே செய்கின்ற, பாவத்தோடே வாழுகின்ற, பாவத்தையே சுமக்குகின்ற, பாவத்தையே சிந்திக்குகின்ற, பாவத்தையே பார்க்கிற, பாவத்தையே கேட்கிற நம்முடைய வாழ்க்கைகளில் எம்மாத்திரம் இந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். 6412வது செய்தியாக புகாரியிலே இது பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. நிஹ்மதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹா வல் ஃபரா. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்த 2 அருட்கொடைகளில் நிறைய மனிதர்கள் பொடுபோக்கு தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸிஹா, இன்னும் ஒன்று வல் ஃபரா, ஆரோக்கியம், இன்னும் ஒன்று ஓய்வு நேரம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு தடவை திருமிதியில 3558வது செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த நபித்தோழர், சுவர்க்கவாதி, முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை இப்படியே சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது அப்படியே மிம்பர்ல ஏறின உடனே பக்கா அழ ஆரம்பிக்கிறார். சுவர்க்கவாதி தோழர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஆட்சி செய்த மிகச்சிறந்த மனிதர், ஈமானின் உச்சத்தை தொட்டவர், தன் குடும்பத்தை எல்லாம் மார்க்கத்தோடு வளர்க்க வேண்டும், வாக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர், இறை தூதரோடு எல்லா இடங்களிலும் பயணித்தவர். நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் இருந்தோம், நானும் அபூபக்கரும் உமரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற போது இந்த பெயரையே சேர்த்து சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல உலகத்திலும் ஒன்றாகவே வாழ்ந்தார்கள். மரணத்துக்கு பிறகும் அவர்களுடைய மன்னரையும் பக்கம் பக்கமே அமைந்திருக்கிறது. உலகத்தில் எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அதே போன்று உலகத்தை விட்டு பிரிகிற போதும் அவர்களுடைய மன்னரையும் பக்கம் பக்கமே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தலை சிறந்த நபித்தோழர் ஒரு தடவை மிம்பரிலே ஏறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னர் மிம்பரில் இருந்து பக்கா அழ ஆரம்பிக்கிறார்கள். சும்மா அழுகிறார். அப்படி ஒரு அழுகை தோழர்களே. நமக்கு ரசூலுல்லாஹ்வை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நம் பாவத்தை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நம் குடும்பத்தை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. மறுமையை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. மன்னரையை நினைத்தாலும் அழுகை வருவது கிடையாது. நாம் எவ்வளவோ பாவத்தை செய்துவிட்டு சுமந்து கொண்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் இஹ்லாஸோடு ஈமானோடு தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுடைய தொடர்போடு வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் புரியட்டும். ஆனா நிறைய பேருக்கு அப்படியான ஒரு ஃபீலிங்கே இல்லை. மிம்பரில் இருந்தவர் அழ ஆரம்பிக்கிறார். அழுது கொண்டு சொல்கிறார், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் உயிரோடு இருக்கிற காலத்தில் மிம்பரில் ஏறினார்கள், அதனால் நானும் மிம்பரில் ஏறுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து கொண்டு அழ ஆரம்பித்தார்கள். நானும் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி நின்ற அந்த மிம்பரில் நின்று கொண்டு நானும் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அழுததற்காகவே நான் அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் இருந்து ஒரு துஆ கேட்டார்கள், ஸல்லல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. தோழர்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் மன்னிப்பையும் கேளுங்கள் என்றார்கள். நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் மன்னிப்பையும் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து சொன்னார்கள் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லிமினி யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் ஒரு செய்தியை படித்து தாருங்கள். அப்படி ஒரு செய்தியை எனக்கு நீங்க படிச்சு தரணும். அப்படி ஒரு பிரார்த்தனைய எனக்கு நீங்க கற்றுத்தரணும். நான் யார்கிட்டையும் அதற்கு பிறகு எதையும் கேட்க கூடாது, சொல்லித்தாங்க. நாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்கள் என்றாங்க. அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் முடிஞ்சு துஆவெல்லாம் கேட்டுட்டு பிறகு வாரார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தாருங்கள்.
நான் யாரிடத்திலும் அதற்கு பிறகு நான் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பிரார்த்தனையை கட்டுத்தாருங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் அஃவ ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த உலகத்திலும் ஆஃபியத்தை கேளுங்கள், மறுமையிலும் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற நிறைய பேர்கள் இரண்டு விடயத்தில் பொடுபோக்குத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் சிஹா, அவர்களுடைய ஆரோக்கியம். நம்முடைய ஆரோக்கியம் இப்ப விளங்காது தோழர்களே. நல்லா ஓடுறோம், ஆடுறோம், நடக்கிறோம், பாவம் செய்கிறோம், பாவத்தை பார்க்கிறோம், பாவத்தை கேட்கிறோம், பாவத்துக்காக பயணிக்கிறோம், பாவமான நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறோம். ஆஃபியத்தை பற்றி கணக்கு கிடையாது. ஆனால் ஆஃபியத் என்பது மிகப்பெரிய அருள். அதில் நிறைய பேர்கள் பொடுபோக்குத்தன்மையோடு நடந்து கொள்றாங்க. ஆஃபியத் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆஃபியத் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது மறுமையோடும் சேர்த்து சம்பந்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் நம்முடைய வாப்பா, நம்முடைய உம்மா, நம்முடைய உறவுகள், நாம் பெற்றவர்கள், நம்ம பெற்றவங்க யாராவது மரணித்தா பள்ளிவாசல்ல கொண்டு வருவோமே, பள்ளிவாசல்ல கொண்டு வச்சு முன்னால வச்சுட்டு ஒரு துவா கேட்போமே, மரணித்து போனவருக்காக ஒரு துவா கேட்போமே. என்ன துவா தோழர்களே? அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, வஆஃபிஹி அவருக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. மௌத்தாகி போனவருக்கு என்னத்துக்கு தோழர்களே ஆஃபியத்? மரணித்து போன மனிதனுக்கு எதற்கு ஆஃபியத்? ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிற நேரம் இறுதியாக பிரார்த்தனை செய்கிற போது அவருக்காக நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்றார்களே. உயிரோடு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆஃபியத் ஓகே, மரணித்து போன மனிதனுக்கு எதற்கு ஆஃபியத்? ஆயிஷா நாய் கேட்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரை, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நாங்கள் எல்லாம் மன்னரைக்கு கபறுகளை ஜியாரத்து செய்ய போனால் பெண்கள் போகலாமா? இல்லையா? போகலாம், மன்னரைக்கு போகலாம், ஜியாரத்து செய்யலாம், வாப்பாவை பார்க்கலாம், உம்மாவை பார்க்கலாம், அந்த கபரடியில் நின்று துவா கேட்கலாம். ஆனால் அதபு அஹ்லாக், அந்த கபரடியில் செய்யப்பட வேண்டிய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்துடணும். கட்டி பிடிக்கிறது, கூத்தாடுறது, மண்ணள்ளி போடுறது இப்படி செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று வருகின்ற ஹதீஸ் அது பலவீனமானது. போகலாம், தாராளமாக போகலாம். ஆயிஷா நாயகி தான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மன்னரைக்கு போனா நாங்க என்ன துவாவை ஓதணும்னு கேட்டாங்க. நம்ம எல்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு போற நேரம், மன்னரைக்குள்ள கால் வைக்கிற நேரம் ஒரு துவா கேட்போமே, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன் வ அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மூமின்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். எங்களுக்கு ஆஃபியத் சரி, உலகத்தில் வாழக்க நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணும். ஆனா கபர்ல இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு ஆஃபியத்? ஆனா ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்களே, என்ன காரணம்? கபரிலும் இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை ஆஃபியத்தாக அமைய வேண்டும் என்றால், நிம்மதியாக கபரிலே வாழ வேண்டும் என்றால், அந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலிருந்து நானும் நீங்களும் ஆரோக்கியத்தை அழகாக பயன்படுத்திக் கொண்டு பயணிக்க வேண்டிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய பேர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது இரண்டு விடயத்தில் பொடுபோக்குத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸிஹா, அவர்களுடைய ஆரோக்கியம் இப்ப விளங்காது. ஆனா மௌத்தாகியதற்கு பிறகுதான் அந்த ஆரோக்கியம் புரியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு சமூகத்தில் வாழுகின்ற நிறைய உறவுகள் ஆரோக்கியம் இருக்கின்ற காலத்தில் நல்ல கண்ணும் காதும் கரங்களும் கால்களும் நல்ல பலங்களும் நாவன்மைகளும் நல்ல உடல் பலமும் இருக்கின்ற போது இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் சிக்கி தவிக்குகின்ற, குறிப்பாக ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், இளசுகள், மௌத்தாகிற தருணத்தில் உள்ள மனிதனும் கூட இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் இருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடு இன்றைக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரை பார்த்தாலும் ஸ்மார்ட் போன், யாரை பார்த்தாலும் காதுக்குள்ள குத்திருக்கிறான், பக்கத்தில் நின்று பேசினா அவனுக்கு விளங்குதில்லை, தட்டோன்னு என்னான்னு கேட்கிறான், மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அதுக்கு இன்னைக்கு சமூகம் ஒரு பேரை வச்சிருக்குது, டீனேஜ். டீனேஜ் அப்படிதான் இருப்பாங்க. டீனேஜ் என்ன?
13, 14, 15, 16, 17, 18, 19, டீனேஜ் என்றால் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க முரட்டு சிங்கள், முரண்டு பிடிப்பாங்க. பாவத்துல தான் அவங்களுக்கு இன்பம் இருக்கும். உம்மா பாப்பா மதிக்க மாட்டாங்க. ஊர்ல சும்மா அடாவடித்தனம் செய்வாங்க. சன்னண்டா முன்னுக்கு நிப்பாங்க. ஃபித்னாவை எழுப்பிடுவாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற மாங்காய் தேங்காவெல்லாம் களவெடுப்பாங்க. பைக்கில் சத்தமா ஓடுவாங்க. ஸ்பீடா போவாங்க. பிள்ளைகளுக்கு பின்னால சுத்துவாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க தான். அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்க கெட்டுத்தான் இருப்பாங்க. இப்படி டீனேஜ் என்றால் இந்த சமூகத்தில் இந்த பிள்ளைகள் மோசமானவர்கள் 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 அப்படி என்ற ஒரு சிந்தனையை இந்த மீடியா கொடுத்து இன்றைக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த மீடியாவை கையில வச்சுக்கிட்டு நாங்க அப்படித்தான் இருப்போம். பாட்டோட தான் வாழுவோம், கூத்தோட தான் இருப்போம். நாங்க பெரிய பைக்கை தான் வாங்குவோம். நாங்க புல்லட்ல தான் ஓடுவோம், ஸ்பீட்டா தான் ஓடுவோம், சத்தம் பாரமாய் தான் முறுக்குவோம். நாங்க சண்டை முன்னுக்கு தான் நிற்போம். உசுறு போனாலும் பரவாயில்லை, நாங்க திருந்த மாட்டோம், நாங்க டீனேஜோட இருக்கிறோம். இப்படின்னு சொல்ற ஒரு மாய சிந்தனையில இன்றைய இளைஞர் சமூகம் வாக்கப்பட்டிருக்கிறாங்க. டீனேஜ் என்று சொல்லுகின்ற வயது அடாவடித்தனம் செய்கின்ற வயதாது, கட்டுப்படாத வயதாது, அல்லது மார்க்கத்தை விட்டு போகிற வயதாது, பாவம் செய்கிற வயதாது, விபச்சாரம் செய்கின்ற வயதாது, போதைக்கும் இந்த உலகத்திலே உள்ள ஆபாசத்துக்கும் அடிமைப்படுகிற வயதாது இல்லையே தோழர்களே. இஸ்லாமிய வரலாற்றில் முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இரண்டு நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான் பேசினான் என்பதற்காக அபூஜஹலை கொல்லுகிற போது அவர்களுடைய வயது, ஒருவருடைய வயது 13, இன்னொருவருடைய வயது 14. டீனேஜ் 13, 14. அல்லாஹ்வுடைய தூதரை ஏசினான் பேசினான் என்பதற்காக அபூஜஹலை கொல்லுவதற்கு இந்த உலகத்தில் அவர்களுடைய வயதுகளை 13, 14 வயது தோழர்களே. டீனேஜ். இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை பாருங்க. இதுல இருக்கிற எத்தனை வாப்பா, எத்தனை உம்மா பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து இந்த சமூக ஊடகங்களும் ஒழுக்க சீர்கேடுகளும் என்ற ஒரு தலைப்பில ஒரு தர்பியா இருக்குது. பிள்ளைய கூட்டிட்டு போவோம். நம்ம தான் இந்த உலகத்துல மஸ்ஜித கணக்கெடுக்கிறலையே. ஒரு தடவை நசாயில 2088வது செய்தி, சஹீஹான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு மனிதர் வருவார். எப்படி வருவார் என்றால், ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிக்கிட்டு வருவார். அந்த பிள்ளைய முதுகுக்கு பின்னால வச்சிருப்பார். முதுகுக்கு பின்னால வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் மார்க்கம் சொல்லுகிற சபையில் உட்கார்ந்து கொண்டு மகனை பின்னால் வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிற செய்தியை ரசூலுல்லாஹ்வுடைய ஹல்காவில இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட தலைவர்னு பாருங்க. ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒரு சபையில இருக்கிற போது ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கவனிப்பாங்க. யாரு வந்தாரு, யாரு வரல, ஏன் வந்தாரு, ஏன் வரல, எங்க ஆள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வளமை. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சபையில சில நாட்களுக்கு பிறகு கேட்கிறாங்க, தோழர்களே, ஒரு ஆள் வருவாரே, ஒரு ஆள் வருவாரே, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வருவாரே, அந்த பிள்ளைய முதுகுக்கு பின்னால வச்சிருப்பாரு, அந்த ஆள் எங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனசு தேடுது, கண் தேடுது. வளமையாக குழந்தையோடு வருகிற மனிதரை காணவில்லையே என்று ரசூலுல்லாஹ்வுடைய மனசு அந்த மனிதரை தேட ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்திலே விசாரணை செய்கிறார்கள். எங்கப்பா அவரு? ஒரு சின்ன பிள்ளையோட வருவாரப்பா, பிள்ளைய பின்னால வச்சிருப்பாரப்பா, ஆளுங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ராய்துஹு ஹலக் இப்னுஹு, நாங்க நினைக்கிறோம் யா ரசூலுல்லாஹ், அவருடைய சின்ன மகன் கூட்டிட்டு வருவாரே, அந்த பிள்ளை மரணித்து விட்டார் என்று நினைக்கிறோம். அந்த மனவேதனைகளையும் சோதனைகளையும் அவர் ஹல்காவுக்கு வரல என்று நினைக்கிறோம். சின்ன பிள்ளை மரணித்து போன வீட்டை தேடி மிகப்பெரிய மாமனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் தேடி போகிறார்கள். தோழர்களே, ஒரு சின்ன பிள்ளை மௌத்தாயினா நமக்கெல்லாம் அந்த வீட்டில் ஒரு அன்பு, பாசம், நேசம் வருமா சொல்லுங்கள்? ரசூலுல்லாஹ் தேடி போகிறார்கள். சின்ன பிள்ளை மரணித்த வீட்டை போய் அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறார்கள். அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, ஏன் வரல, நீங்க ஹல்காவுக்கு ஏன் வரல, என்ன காரணம்? அப்ப சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வருவேனே, சின்ன பிள்ளை
முதுகுக்கு பின்னால் வைத்திருப்பேனே. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பிள்ளை மௌத்தாகி விட்டார் யா ரசூலுல்லாஹ். நினைக்க 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 வேதனையாக வருகிறது. என்னால வந்து உட்கார முடியல யா ரசூலுல்லாஹ், மனசுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு தஅஸியா ஆறுதல் சொன்னார்கள். ஆறுதல் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, தோழரே, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு முதல் நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களுக்கு முதல் சுவர்க்கம் போவது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நீங்க பெற்றெடுத்த உங்களின் மகனார் நீங்கள் சுவர்க்கம் போவதற்கு முன்னரே அவன் சுவர்க்கம் போவானே, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விடவில்லை, திரும்ப கேட்டாங்க, தோழரே, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுடைய மகன் உங்களுக்கு முதல் சுவர்க்கம் போய் உங்களுக்காக சுவர்க்கத்தின் வாசல் அடியில் சுவர்க்கத்தின் வாசலை திறந்து கொண்டு உங்களை காத்து கொண்டிருப்பானே, அது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு முதல் என் மகன் சுவர்க்கம் போவான் என்றால் அது போதும் யா ரசூலுல்லாஹ் என்று தன்னை சுதாகரித்துக் கொண்டார் என்று சொல்லுகின்ற செய்தியை நஸை என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 2088வது செய்தியாக பார்க்க கிடைக்கும். யோசித்து பாருங்களேன், அன்றைக்கு நிறைய உறவுகள் எல்லாம் பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க, பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க என்பதற்கு அப்பால் அந்த பிள்ளைகளை மஸ்ஜிதோடு நெருக்கமாக ஆக்கினாங்க. இன்றைக்கு நம்ம சமூகத்தில் இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க, சோசியல் மீடியாவில் விழுந்து கிடக்கிறாங்க, போதையை விட மோசமாக இருக்கிறாங்க, கையும் காலும் இன்றைக்கு அவன் போனில் தான் இருக்குது, அவன் மோசமாக போயிட்டான் என்று சொல்றோமே. நம்முடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுக்க மறந்துட்டோம், இஸ்லாத்தை கொடுக்க மறந்துட்டோம், இறை இல்லத்தை காட்ட மறந்துட்டோம், இறைவனுடைய பண்புகளை படிச்சு கொடுக்க மறந்துட்டோம். அதனால நம்முடைய பிள்ளைக்கு அதுல உள்ள பாரதூரம் புரியலங்க, ஆபத்து புரியலங்க, அவனுக்கு மறுமையை பத்தி அறிவில்லைங்க, அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லைங்க. அதனால சமூக வலைத்தளங்களில் அவன் இன்றைக்கு சாகின்ற வரைக்கும் அதில் சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்துல நபிமார்கள் வளர்ந்த இடத்தை பாருங்க நீங்க, தந்த குடும்பத்தை வளர்த்த இடத்தை பாருங்க நீங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வளர்ந்தது பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலுக்குள் வளர்ந்தார்கள். சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 37வது வசனம், வலம்மா தகல ஜக்கரியா அல் மிஹ்ராப், மிஹ்ராபுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நுழைகிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பள்ளிவாசலுக்குள் இருப்பார்கள். அப்ப கேட்பாங்க, இந்த பழங்கள் எல்லாம் எப்படி கிடைச்சிச்சு? அந்த நேரம் ஈமானிய பலம் சொன்னது. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாங்க. அதனாலதான் இந்த உலகத்தில் பள்ளிக்குள் வளர்ந்த ஒரு தாயின் ஊடாகத்தான் இந்த சமூகத்தில் நல்ல பிள்ளையை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. அந்த பிள்ளை தந்தை இல்லாத ஒரு இறை தூதராக இந்த மண்ணுக்கு மேலே மிளிர காரணம் பள்ளியுடைய சூழல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு போனது மஸ்ஜிதுல் ஹரம் என்று சொல்லுகிற காபா. நம்ம பிள்ளைய கடையிலையும் பசார்லையும் தெருவிலையும் பிரச்சனைகளையும் ஃபித்னாவிலையும் போனிலையும் இன்டர்நெட்டிலையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அதனால பிள்ளை கட்டுப்பாடு அட்டு போயிருக்கிறான். அவனை நம்ம கட்டி வைக்க வேண்டிய இடம் கல்பால மஸ்ஜித், கல்புன் முஅல்லகும் ஃபில் மசாஜித். உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளிவாசலோடு போட்டு பாருங்க, ஹல்காக்களை வச்சு பாருங்க, இறை இல்லத்துல அவனுக்கு ஈமானிய உணர்வை கொடுத்து பாருங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் இருந்து, இந்த சமூக வலைத்தளத்தின் சீர்கேடுகளில் இருந்து அவனையும் அவன் பாதுகாத்துக் கொள்வான், அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பான், அவன் ஊரையும் பாதுகாப்பான், அவனோடு ஒத்த வயதுள்ள இளைஞர்களையும் அவன் மீட்டி எடுக்கின்ற மிகப்பெரிய போராளியாக அவன் இருப்பான் என்பதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக ஊடகம் ஒரு வகையில நம்ம அதை குறை சொல்லவும் மேலாதுங்க. அது நிறைய நல்லதை சொல்லி தருகுது, மார்க்கம் ஏதாவது பிரச்சனை அடிச்சா தருகுது. இன்றைக்கு எந்த அளவு என்றால், ஏஐ என்று சொல்லுகிற தொழில்நுட்பம் உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, ஆபாசமா அசிங்கமா, எது வேணுமோ எதை நினைக்கிறோமோ அதை கொடுத்து அது தருகுது. நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லதை தருகுது, கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டதை தருகுது. நம்மட பிள்ளைக்கு நம்ம பாவிக்காதண்டா அவன் பாவிக்காம இருக்க மாட்டான். இந்த சமூக வலைத்தளத்தில் இருந்து அவனை காப்பாற்ற முடியாது, அவனை பயன்படுத்தத்தான் வைக்கணும், செய்ய வழி இல்லை. காலம் அப்படித்தான், அறிவு அதுக்குள்ளதான் இருக்குது, படிப்பு அதுக்குள்ளதான் இருக்குது. அதை பாவிக்காத என்றால்
பிள்ளையுடைய கல்வி பாதிக்கப்படும் என்பது யதார்த்தம். உளவியல் பாதிப்பு வரும் என்பது யதார்த்தம். அதை நல்ல முறையில் பாவிக்கிறதுக்கு அவனுக்கு நல்ல ஈமானையும் இஸ்லாத்தையும் நீ தேடுறது நல்லதை தேடு. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற பயத்தோடு இருந்துக்க. பாவத்தை தேடாத, உன்னை படிப்பை தேடு. அந்த சோசியல் மீடியா ஊடாக, சமூக வலைத்தளம் ஊடாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பத்தி ஏதாவது ஒரு செய்தி தெரிந்தாலும் அதை பிறருக்கு சொல்லுங்க. நீ ஏன் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி உன்னால முடிந்த அளவுக்கு ஒரு ஹதீஸை பரத்திடு, நல்ல ஒரு ஸ்டேட்டஸை போடு, நல்ல ஒரு டெலிகிராமை நீ உருவாக்கு, நல்ல குருபை செய், பயான்களை போடு, உனக்கு உள்ள ஈமானையும் இஸ்லாத்தையும் பிறருக்கு சொல்லிக் கொடு. இப்படி இதை பயன்படுத்தி, இதை பயன்படுத்தினா நீ மௌத்தாகியதற்கு பிறகும் அது உன்னுடைய கபருக்கு நன்மையாக வந்து சேரும். சோசியல் மீடியா இல்லாம இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு தொழில்நுட்பம் இன்றைக்கு முகட்டை தொட்டுகிற அளவுக்கு காலம் மாறி போயிருக்குது. போனை பறிக்க இயலாது, போனை எடுக்க இயலாது. எல்லா பிள்ளைகளும் பாவிக்கிற நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் இருந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளவனுமாக இருந்தால் அவனுக்கு நல்ல வழியை நம்ம காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மறந்துடக்கூடாது. மிகப்பெரிய பொறுப்பு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். குர்ஆனை தருகிறது, ஹதீஸை தருகிறது, கிராத்தை தருகிறது, நல்ல ஆர்டிக்களை தருகிறது, கட்டுரைகளை தருகிறது, கண்ணுக்கு குளிர்ச்சியான நல்ல ஈமானிய சிந்தனைகளை தருகிறது, நாம் தேடுகிற ஃபத்வாக்களை தருகிறது, நாம் விரும்புகின்ற ஆசிரியர்களை தருகிறது, நல்ல உரைகளை கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவும் இந்த சோசியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்கள்ல நல்லதாகவே இருக்கிறது. அதே நேரம் மறுபக்கம் விபச்சாரம், அனாச்சாரம், குடி, போதை, கொலை, கொள்ளை, சமூக சீர்கேடுகள், மோசமான பழக்க வழக்கம் அத்துணையும் இதுக்குள் ஆயிரம் நிறைந்து வழிந்து இருக்கிறது என்பதற்கும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒரு இது எல்லா காலத்திலையும் இந்த சமூக ஊடகம் இருந்துதான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் எப்படிங்க இருந்துச்சு இந்த சமூக ஊடகம்? ஆரம்பத்தில் இந்த சமூக ஊடகம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்த இது இருக்குது, அதுக்கு முன்னர் உள்ள காலத்திலே இருக்குது, மனிதன் பிறந்த காலத்திலே இருந்து இந்த ஊடகம் இருக்கிறது. ஊடகம் என்பது தேவையில்லாத ஒன்றல்ல. ஆனா அன்றைக்கு இருந்த ஊடகம் என்ன? ஒரு ஆள்கிட்ட கடிதத்தை எழுதி கொடுத்துருவாங்க, வாரத்துக்கு லேட் ஆகும் ஆனா நம்பிக்கை இருக்கும், வாரத்துக்கு தாமதமாகும் உண்மைத்தன்மை இருக்கும், வாரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகிடும் ஆனா அதுல நம்பிக்கையான செய்திகள் அதுக்குள்ள இருக்கும். யாரு கொண்டு வந்தார், யாரு கொடுத்து விட்டார், இவ்வளவு தகவலும் அதுக்குள்ள இருக்கும். அதுக்கு பிறகு புறாவுடைய காலில் கட்டி விட்டான், அது போய் அங்க போடும், அதை பிடிச்சு அவன் மறுமொழி எழுதி அதுக்கு அனுப்புவான், அது இங்க தரும். வாரத்துக்கு லேட் ஆகும் ஆனா தகவல் உண்மையாக இருக்கும். அந்த காலத்தில் அப்படித்தான் பயன்படுத்தினாங்க. மட்டைகள், ஓலைகள், கல்லுகள் எல்லாத்திலையும் எழுதி வைத்து அதை அனுப்பி வச்சாங்க. தூதர்மார்களை ஏற்படுத்தி தகவல் பரிமாற்றத்தை அந்த காலத்தில் செஞ்சாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வீட்டுல ஒரு போன் தான் இருக்கும், லேண்ட் போன், இந்த சைஸ்ல இருக்கும், இங்க வச்சா மற்ற துண்டு வாயடியில இருக்கும். எல்லார வீட்டிலையும் போன் இருக்காது, ஒரு ஆள்ற வீட்டுல தான் இருக்கும். அவர் மிகப்பெரிய வசதிக்காரரா இருப்பார், ஊரே பேசும் அவரோட வீட்டை பத்தி. வெளிநாட்டில் இருந்து கோல் எடுக்கிறேன்டா இன்றைக்கு எடுத்து சொல்லுவார், நாளைக்கு நான் 10 மணிக்கு கோல் எடுக்கிறேன் அப்படின்னு, என்னோட ஊட்டாக்களை வர சொல்லுங்க அப்படின்னு. சரியா 9:30 உம்மா வந்துடுவாங்க, மகன் வெளிநாட்டில இருந்து கோல் எடுக்க போறார் அப்படின்னு. எடுத்ததுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பேசினத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே போலில் இருப்பாங்க. இவர் 10 மணி, இவர் 10:10, இவர் 10:30, இவர் 11, இவர் 11:30 போலில் இருப்பாங்க. ரகசியமெல்லாம் பேச முடியாது, கேட்கலாம். கேட்கிறதும் பக்கத்தில் இருக்கிறவருக்கு கேட்கும், அவ்வளவு சவுண்டா இருக்கும். அதுக்குள்ள ரகசியம் பேச இயலாது, ஆபாசம் பேச இயலாது, அனாச்சாரம் பேச இயலாது, மோசமானது பேச இயலாது. நல்லா இருக்கிறீங்களா, சோமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உடம்ப பார்த்துக்கங்க, சாப்பிட்டீங்களா, டைம் முடிஞ்சு தாங்கன்னு வாங்கி எடுத்துருவாங்க. தகவல் எப்படியோ பரிமாறப்பட்டுச்சு. சமூகத்தில் ஊடகம் இருந்துச்சு, ஆனா அந்த ஊடகம் நம்பிக்கையாக இருந்துச்சு, நாணயமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. அதுல பாதிப்பு இருக்கையில். ஆனா அதுக்கு பிறகு காலம் மருவி 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 மாறி மாறி இமெயில் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு மனுஷன் இமெயில பேச துவங்கினான். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப் வந்துச்சு, டெலிகிராம் வந்துச்சு, டிக்டாக் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, யூடியூப் வந்துச்சு, கூகுள் வந்துச்சு. இன்றைக்கு மனுஷன் அத்துணை பேரும் யூடியூப் என்னன்னு தெரியாதவனுக்கு யூடியூப் தெரியும்,
இமெயில் ஜிமெயில் என்னென்று தெரியாதவனுக்கும் இமெயில் ஜிமெயில் தெரியும். தனியே இருந்தும் கெட்டு போகலாம், கூட்டத்துக்குள்ள இருந்தும் நல்லா வரலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளம் சமூகத்தை கட்டி போட்ட ஒரு இடத்தில் எங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் வயோதிபர்களும் வாலிபர்களும் விதிவிலக்கு இல்லாத அளவுக்கு இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு வளர்ந்திருக்குது, நம்பிக்கை குறைஞ்சிருக்குது, அனாச்சாரம் கூட இருக்குது, விபச்சாரம் சர்வசாதாரணமா ஏஐல கொடுத்து ஒரு ஆள்ற போட்டோவை கொடுத்து இவரை ஒரு பெண்ணோட ஆபாசமான காட்சியை கொடுத்துரும், மோசமான ஒரு போட்டோவை தாண்டா தந்துடும், ஒரு பெண்ணோட பக்கத்துல வச்சு போட்டுடுனா போட்டுரும். உண்மை எது, பொய் எது, நல்லது எது, கெட்டது எது, எதுவுமே தெரியல. ஒரு மனுஷன் தவறு செஞ்சா அவன் தவற அவனுக்கு திருத்தி நீ திருந்திக்கோ, அல்லாஹ் கிட்ட தௌபா செய் என்று சொல்ல வேண்டிய உறவுகள் அவனை போய் வீடியோ எடுத்து அவன் உம்மா வாப்பா அண்ணன் தம்பி உறவு பள்ளிவாசல் ஊர் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் முழு உலகத்திலையும் அவனோட மானம் மரியாதை அத்துணையையும் இன்றைக்கு கேவலப்படுத்துகிற ஒரு உன்னத இடத்தில் இந்த ஊடகம் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நிலை இன்றைக்கு அழகா பேசினாங்க ஆரம்பத்தில். ஒரு ஆட்சியை மாற்றுகிற அளவுக்கு இந்த சமூக ஊடகம் மிகப்பெரிய ஒரு இடத்திலே இருக்கிறது. யாரு எவரு நல்லவரா இல்லையா கெட்டவனா எதுவுமே தெரியாது. நீங்க ஒரு ஆளை நேசிச்சிட்டீங்கன்னா அந்த ஆளை உயர்த்தவும் மேலும் அந்த ஆளை கேவலப்படுத்தவும் மேலும். இந்த இளைஞர் சமூகம் நினைத்தால் ஒரு ஆளை ஆட்சிக்கு கொண்டு வரவும் மேலும், இன்னும் ஒரு ஆளை ஆட்சியில இருந்து இறக்கவும் ஏலும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சமூக ஊடகத்துடைய சாதனை இன்றைக்கு முகத்தை தொட்டுகிற அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வஇன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன் ஃபதபையனு, உங்கள்கிட்ட ஒரு ஃபாசிக்கான மோசமான முனாஃபிக் தன்மை உள்ள ஒரு மனிதன் ஒரு செய்தியை கொண்டு வந்தா ஃபதபையனு, அதை தீர விசாரிங்க என்றார். நம்மளாம் எவ்வளவு பாவம் இந்த சமூக வலைத்தளம் ஊடாக செய்கிறோம் தெரியுமா? ஒரு செய்தி வந்துடும், இவர் இந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு இருந்தார், அப்படியா, அதை பார்க்கணுமே, நமக்கு பார்க்காட்டி சிவம் போயிடும், நமக்கு அதை பார்க்காட்டி நமக்கு சிவம் போயிடும், அதை பார்க்கணுமே, எங்க அந்த வீடியோ வந்துச்சா அனுப்பிடுங்களப்பா. கேவலம் ஒருவனுடைய மானம் மரியாதை நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒருவர் திருமணம் முடிச்சு அவரோட மனைவி பேசுறார், என்ன கணவர் இப்படி, அப்படியா அனுப்புங்கள, நான் கேட்கல, என்னடா இது, அட கேவலம் கெட்டத்தை நீ கேட்கணும்னு ஆசைப்படுறியே, அது அவட ஹஸ்பண்ட் வைஃபுடைய பிரச்சனையே, அதை எடுக்கிறோம், கேட்கிறோம், பரத்துறோம், குரூப்ல போடுறோம், 4 பேர் பேசுறோம். அவனை அல்லாஹ் மன்னிச்சாலும் நம்ம அவனை மன்னிக்க ரெடி இல்லை. அவனை அல்லாஹ் மன்னித்தாலும் நாம் அவனை மன்னிக்க தயாரில்லை. அவ்வளவு இறுக்கமான நெஞ்சு. மற்றவனுடைய குறை இருக்குத்தானே அவ்வளவு விருப்பம், மற்றவனை சீரழிக்கிற இருக்குத்தானே அவ்வளவு சந்தோஷம், மற்றவன் குடும்பத்துடைய மானம் போகுதானே, ஆனா பேசினா இவர் தான் ஈமான்ல பெஸ்ட். அதே சீரழிவு உங்களோட குடும்பத்துக்குள்ள நடந்தால் வலியும் வேதனையும் என்னென்று புரியும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உண்மையான மூமின் எப்படி இருப்பான் தெரியுமா? ஒரு மூமினுடைய குறையை மறைப்பான். மன் சத்தர மூமினன், யார் ஒரு மூமினுடைய குறையை மறைக்கிறானோ அல்லாஹு தஆலா அவருடைய குறையை நாள மறுமையில் அல்லாஹு தஆலா மறைப்பான். இன்றைக்கு நமக்கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம், என்னை பத்தி ஒரு செய்தி வந்தா, இவரை பத்தி ஒரு செய்தி வந்தா, இவரை பத்தி ஒரு செய்தி வந்தா, அதை பார்க்கறதுல, கேட்கறதுல, பரத்துறதுல, வைப்பு கொடுக்கறதுல, குரூப்ல போடுறதுல, சோசியல் மீடியாவில் போடுறதுல நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அவ்வளவு மோசமான கலாச்சாரமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் மானம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல, சோசியல் மீடியாவுல எத்தனை பேருடைய மானம், எத்தனை பேர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இதுக்கு பிறகு சமூகத்திட்ட தலையை காட்ட முடியல. ஹோட்டல்ல 2 பேர் இருந்தாங்க, வீடியோ பண்ணி போட்டு அது ஊரு உலகம் முழுக்க சுத்துது. அவனால திருந்த முடியுமா? அவனால பள்ளிவாசலுக்கு வர முடியுமா? அவனால தௌபா செய்ய முடியுமா? இந்த உலகத்தில் தவறே செய்த மாயிஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்ன போது அவருக்கு தண்டனை கொடுத்த நேரம் கல்லடி
கல்லடித்து கொண்டு விடுவுங்கள் என்று இறை தூதர் கட்டளையிட்ட போது அவரை ஒரு நபித்தோழர் பிடித்து கல்லடிக்கின்ற நேரத்தில் என்னை விட்டுடுங்க, நான் சும்மாதான் சொன்னேன் அப்படி என்று சொல்ற நேரம், இல்ல நீங்க செஞ்சுதான் இருப்பீங்க அப்படி என்று கல்லை எடுத்து அடித்து கொண்டு விட்டு இறை தூதரிடத்திலே வந்து சொன்னாரே, யா ரசூலுல்லாஹ், மாயிசுக்கு கல்லடித்தேன் ரலியல்லாஹு அன்ஹு, வேதனை தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாமல் நான் செய்யல, விட்டுடுங்க சும்மா சொன்னேன் என்றார். நான் விடல யா ரசூலுல்லாஹ், பிடிச்சு அடிச்சிட்டேன் என்று சொன்ன நேரம் சொன்னார்களே ரசூலுல்லாஹ், ஏன் வாப்பா அடிச்சீங்க? அவரை உற்றிக்கலாமே, உன்னுடைய ஆடைக்குள் அவரை எடுத்து நீ மறைத்திருக்கலாமே என்றார்கள். உன் ஆடைக்குள் அவரை எடுத்து மறைத்திருக்கலாமே, அவர் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்திருப்பார் என்றார்கள். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்க? இந்த சமூக ஊடகத்தினால் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நானும் நீங்களும் செய்த தவறை இறைவன் மறைத்திருப்பதினால் இன்றைக்கு மனிதர்களுக்குள் நல்லவர்களாக வாழ்கிறோம். யாரோ ஒருவருடைய குறையை இறைவன் வெளிப்படுத்தியதினால் அந்த குறையை பார்க்கறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவனோட உம்மாட நிலைமை என்ன, வாப்பாட நிலைமை என்ன, அவனோட பிள்ளைட நிலைமை என்ன, அவனோட மகளோட நிலைமை என்ன, அவனோட குடும்பத்தோட நிலைமை என்ன, அவனோட கண்ணியம் என்ன, அவனுடைய மானம் என்ன, எவ்வளவு மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு சமூக ஊடகம் சமூகத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு பின்னால் அவளுக்கு ஒரு வாழ்க்கை, அவனுக்கு ஒரு வாழ்க்கை, அவன் மஸ்ஜிதோடு ஒரு தொடர்பு, இந்த பள்ளிவாசல்ல ஒரு தொடர்பு இருக்க முடியும். தோழர்களே, ஒதுங்கிடுறான், இஸ்லாத்தை விட்டு போயிடுறான், எங்கேயாவது போய் செத்துடலாம் என்று நினைக்கிறான், ஆத்துல பாயிரா, கிடத்துக்குள்ள குதிக்கிறா, தூக்கு போட்டு சாகிறா. ஒரு சிலர் செய்த இப்படிப்பட்ட பாவத்தை பகிரங்கப்படுத்தியதனுடைய விளைவாக அவனுடைய உசுரே இந்த உலகத்தில் இருந்து போகிற அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடகம் மிகப்பெரிய சாபக்கேடாக இந்த சமூகத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் நலவும் இருக்குது, ஆனால் நலவுக்கு பயன்படுத்துவதை விடவும் கெடுதிக்கு பயன்படுத்துவது நிறையவே இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விரும்பியோ வெறுத்தோ ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அப்படி வார நேரத்தில் முடியுமாக இருந்தால், ஒரு ஈமான்தாரியாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? வேணாம், நான் பார்க்கல, எனக்கு அனுப்பிடுறாதங்க, தயவு செய்து வேணாம், என் போனுக்கு வந்துடக்கூடாது, வந்தாலும் நான் ஓப்பன் பண்ணாம அழிச்சிடணும், நான் பார்த்து யார்கிட்டையும் காட்டலன்னு கூட சொல்லிடக்கூடாது. அந்த மனம் வருகுதா? வந்தா சந்தோஷப்படுங்க, இல்ல ஆவலா இருக்குதா புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவனுக்கு, நாளைக்கு அது எனக்கு என்ற ஒரு சீர்கேட்டை கொண்டு தரும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைக்கு இருக்குகின்ற இந்த சமூக ஊடகம், பேஸ்புக்காக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இன்றைக்கு நிறைய இளைஞர்களும் யுவதிகளும் வாழ்க்கையே இல்லாங்க. வீட்டுக்குள்ள நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, சாலிஹான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள ஸ்டூடியோ செய்து வச்சிருக்குது, லைட் செட்டிங், பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு, ஷோல் கட்டிக்கிட்டு, அபாயாவை உடுத்துக்கிட்டு, ஒரு பாட்டுக்கு அது படிக்க வாய் அசைக்குது. அல்லாஹ் அக்பர். குர்ஆனை ஓத வேண்டிய ஃபாத்திமாக்கள், ஹதீதுகளை சொல்ல வேண்டிய ஆயிஷாக்கள், இந்த மார்க்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு சோசியல் மீடியா தொழிலுங்க. அதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய தொழில். என்ன? ஒரு ஹோட்டலுக்கு போறான், சாப்பிடுறான், நல்லா இல்லாத சாப்பாடையும் நல்லா இருக்குன்னு விளம்பரப்படுத்துறான். ஒரு இடத்துக்கு போறான், இங்க இப்படி குளிக்கலாம், இங்க இப்படி பயணம் போகலாம், என்னன்னு கேட்டா அதுதான் தொழில். அவன் அதுல அக்கௌண்ட திறந்து வச்சிருக்கான். என்ன எவ்வளவு வீடியோ போட இயலுமோ, எவ்வளவு வியூஸ் கிடைக்குதோ அது அவனுக்கு வருமானம், அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு அது வருகிறது. அவன் ஹராத்தை விடுறா இல்ல, ஹலாலை விடுறா இல்ல, நல்லதை விடுறா இல்ல, கெட்டதை விடுறா இல்ல. படிச்சவன் பின்னுக்கு போயிட்டான், படிக்காதவன் அரை குறையில உள்ளவன், மீடியாவுல எக்ஸ்பர்ட் உள்ளவன், வீடியோவை எடிட் பண்ண தெரிஞ்சவன், கட் பண்ண தெரிஞ்சவன், அவன் தான் இன்றைக்கு சமூகத்தில் ஹீரோவாக பார்க்கப்படுகிற ஒரு மிக பயங்கரமான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க, மனச்சாட்சியோடு யோசிங்க. நானும் நீங்களும் இதுல இந்த சமூக வலைத்தளங்கள்ல அகப்பட்டுக்கோமா இல்லையா? விரும்பியோ வெறுத்து. ஒரு காலத்துல நம்மளோட வீடுகள்ல ஹால்ல ஒரு டிவி இருக்குங்க, அதுலதான் எல்லாமே போகும், படம் போகும், பாட்டு போகும், நாடகம் போகும், கூத்துகள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தோட இருந்து பார்த்துட்டு போகும். அப்படி ஒரு அனாச்சாரத்தை செஞ்சோம். அது பாவம், பாவம், பார்க்க கூடான்னு சொல்லி ஈமானிய பலத்தை உள்ளத்துக்குள்ள வளர்த்து கொண்டு அந்த டிவியும் வேணான்னு சொல்லி வீசியவர்கள் 1000 பேர்கள். நல்லதுக்காக பயன்படுத்துவோம் அப்படி என்று அந்த காலத்துல சீடிகளை எடுத்து வீடுகளுக்குள்
பிரச்சாரம் செய்தவர்கள் எம்மாத்திரம் பேர். இன்றைக்கு அந்த கலாச்சாரம் எல்லாம் போய் நமக்கிட்டே சமூகம் சொல்லுது, பெருசா பயான போடாதுங்க, மன்னவருக்கு வந்தா கேட்க முடியல, ஒரு நிமிஷம் மாதிரி இருந்தா கேட்கலாம். அல்லாஹ் அக்பர். பாட்டு படம் மன்னவர் கேட்கலாம், அல்லாஹ்ட மார்க்கம் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி ஒரு நிமிஷத்தை விட கேட்க. ஷார்ட் கிளிப் போடுங்க, நம்ம போடுறல நமக்கு தெரியாது, அது வேற பிரச்சனை. ஆனா ஷார்ட் கிளிப், பயான் ஷார்ட் கிளிப், ஹதீஸ் ஷார்ட் கிளிப், ஏதாவது வரலாறு ஷார்ட் கிளிப், பாட்டு ஃபுல்லா, படம் ஃபுல்லா, நாடகம் ஃபுல்லா. வீட்டில் 5 பேர் இருந்தா 5 பேருக்கும் 5 ஸ்மார்ட் போன். மகள் என்ன செய்யறாண்டு அல்லாஹ் அறிவான், மகன் என்ன செய்யறாண்டு அல்லாஹ் அறிவான், வாப்பா என்ன செய்யறாண்டு அல்லாஹ் அறிவான், உம்மா என்ன செய்யறாண்டு அல்லாஹ் அறிவான். எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கையை இது சீரழித்திருக்கிறது தெரியுமா? எத்தனை மாப்பிள்ளமாறு வெளிநாட்டில இருந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வெளிநாட்டுக்கு போய் வார நேரத்தில் மற்றவண்ட வாகனத்தை கழுகி, மற்றவண்ட ஆடு மாடு ஒட்டகத்தை கழுகி, ரோட்டு கூட்டி, பூக்கண்டுக்கு தண்ணி அடிச்சு, ஹரத்தில் நின்று வெயில்ல இருந்து இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்குகின்ற இந்த பொருளாதாரத்துல வீட்டில இருந்து மனைவி வீடியோ செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறான். மக வாப்பாட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், மக வாப்பாட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன வாப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு தார காசு இல்ல, நான் ரீசார்ஜ் பண்றேன், வீடியோ போடுறேன், வீடியோ எடுக்கிறேன், வியூஸ் பார்க்கிறேன், இப்படின்னு சொல்ற ஒரு மனவேதனை இந்த சமூகத்தில் இருக்குதா இல்லையா என்று கேட்டால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய கேட்டை. எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகளை குறிவைத்து இந்த சமூக வலைத்தளம் ஊடாக கைக்குள் எடுத்தவர்கள் 1000 பேர். எத்தனையோ பேர்கள் மதம் மாறி திருமணம் முடிப்பதற்கு இந்த சமூக வலைத்தளம் இன்றைக்கு ஒரு சாதகமாக மாறி போய்விட்டது. நல்ல குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ நபர்கள் வீட்டுக்குள்ள வெளியில வரையில அவருக்கு மகன் ஓடிட்டான், மகள் ஓடிட்டார். எப்படி ஓடின தெரியல, என்ன ஓடின தெரியல, யாரோட ஓடின, ஒரு இந்துவோட, யாரோட ஓடின. இப்படி பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூக ஊடகங்களின் ஊடாக இந்த சமூகத்தில் ஒரு காலம் எங்கேயாவது ஒரு புள்ள ஓடி போகும், அது ஊரே பேசும், அங்க ஓடிட்டானா ஊருக்கே தெரியும். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் நைஸ் நைஸ் நைஸாக கிளம்பிக்கிட்டு போகுது பிள்ளைகள், யாருக்கும் தெரியல, யாரும் பேச முடியல, போயிட்டு வராங்க, திரும்ப வாழ்றாங்க. அவர் ஹிந்து, இவ முஸ்லிம், இவ முஸ்லிம், அவர் ஹிந்து. இன்னைக்கு எல்லாமே சமத்துவம் என்று சொல்லுகிற போர்வையில இந்த சமூக வலைத்தளங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தந்த ஆஃபியத்தை பயன்படுத்தித்தானே இதை செய்கிறோம், அல்லாஹ் தந்த ஆஃபியத்தை பயன்படுத்தித்தானே இதை செய்கிறோம். எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த கையால் கண்ணால் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாபியை வாழ்ந்தார், உர்வத்து இப்னு ஜுபைர். யார் தெரியுமா இவர்? இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தம்பி அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளை, சஹாபி அல்ல, அப்துல்லாஹ் சஹாபி. இவர் அவர தம்பி. ரசூலுல்லாஹ்வை பார்க்காமலே என்ன செஞ்சிட்டாரு, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகுதான் பிறந்தார். உர்வத்து இப்னு ஜுபைர். இவர் மதீனாவில இருந்து டமஸ்கஸுக்கு போறார். போற நேரம் சஹீஹான வரலாறு, ஆச்சரியமா இருக்கும், சஹீஹான வரலாறு. போற நேரம் இது ஒரு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பாவத்தில் பின்னி பிணைந்து சமூக வலைத்தளங்களில் பாவம் செய்கின்ற உறவுகளுக்கும் சமர்ப்பணமாக இருக்கட்டும். போற வழியில உருவாவுக்கு ஒரு நோய் வருகிறது. மிகப்பெரிய ஈமானிய பாரம்பரியத்தை சார்ந்த குடும்பம் உருவா, மிகப்பெரிய தாபி. இவரைத்தான், இவர் நானாவைத்தான் ஒரு மையவாடியில வெட்டி போட்டு அப்படியே கம்பத்தில் தலைகீழாக குத்தி வச்சது இவங்களோட நானாவைத்தான். அபூபக்கர் அவருடைய பேர பிள்ளை. இந்த உருவா போற நேரத்தில் இடையில போறாரு. போற இடையில அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் என்றால், நடக்க இயலாண்டு திடீர்னு ஒரு வருத்தம் இருக்குது. அங்க இருக்கிற அரசர்கிட்ட போறார், ஆட்சியாளர்கிட்ட போறார். அந்த காலத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். போய் சொல்றார், உருவா இங்க பாருங்க, நான் ஒரு பயணம் போகிறதுக்கு வந்தேன், என்னால போக முடியல,
நடக்க முடியலைங்க, எனக்கு என்னன்னு தெரியல, ஏதாவது மருத்துவர்கள் இருந்தா என்ன கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஈமானிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்கார பிள்ளை அல்லவா உருவா. உடனே வைத்தியர்கள், தலை சிறந்த வைத்தியர்கள் அழைக்கப்பட்டு அவரை பொடி செக்அப் பண்றாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் நடக்க இயலாது அப்படியே செக்அப் பண்றாங்க. வைத்தியர்கள் சொல்றாங்க, இவர் இதுக்கு மேல நடக்க இயலாது. ஏன்னா இவர காலுக்கு உள்ளால அப்படியே அழுகி 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 ஒரு காலை வெட்ட வேண்டிய நிலைமையில் இவர் இருக்கிறார். காலை கட் பண்ணி ஆகும், இதுக்கு மேல செய்ய வழி இல்லை. காலை வெட்டினாத்தான் இந்த காலையே பாதுகாக்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா சுகர் நோய்னு சொல்லலாம். கால் இருக்கும், உள்ளால அழுகிடும். அன்றைக்கு அப்படி ஒரு நோய் வந்திருக்குது. இப்ப இவர்கிட்ட சொல்றாங்க, கவலைப்படாதங்க, இந்த நோயை குணமாக்கலாம். எப்படி குணமாக்க போறீங்க? காலை கட் பண்ணணும் அப்படின்றாங்க. காலை கட் பண்ணணுமா? சரி, எப்படி கட் பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். நான் ஒரு மருந்து தருவேன், அந்த மருந்தை நீங்கள் குடித்தால் உங்களுக்கு மயக்கம் வந்துவிடும். நீங்கள் மயக்கத்தில் இருக்கிற போது உங்களுடைய காலை நான் கட் பண்ணி விடுவேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஒருவா சொன்னார். ஒரு ஈமான்தாரி அல்லாஹுவை மறந்து எப்படி தூங்க முடியும்? ஒரு ஈமான்தாரி அல்லாஹுவை மறந்து எப்படி மயக்கத்தில் இருக்க முடியும்? என்னால் முடியாது. வேண்டுமாக இருந்தால் காலை வெட்டித்தான் இந்த நோக்கி மருந்து செய்ய வேண்டும் என்றிருந்தால் நான் தொழுது கொண்டிருக்கிற போது காலை வெட்டுங்கள் என்றார். சுப்ஹானல்லாஹ். தொழ ஆரம்பிக்கிறார். கால் வெட்டப்படுகிறது. பக்கத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சியாளர் இருக்கிறார். மருத்துவர்கள் காலை வெட்டி அதுக்கு மருந்து போட்டு கட்டுகிறார்கள். பக்கத்துல வந்து மன்னர் தலையை தடாவி முதுக தட்டி ஆறுதல் சொல்றார். கவலைப்படாதங்க, அல்லாஹ்ட சோதனை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், யோசிக்காதங்க, ஆறுதல் சொல்கிறார். தொழுது முடிந்தவுடன் ஆறுதல் சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒருவா சொன்னார், நான் கவலைப்படல, நான் வேதனைப்படல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏனென்றால் எனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற போது 4 ராஜ உறுப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்தான். 2 கை, 2 கால்கள், 4 ராஜ உறுப்புகளை அல்லாஹ் எனக்கு தந்தான். அகஸ்த வாஹிதா, ஒன்றை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். 3ஐ அல்லாஹ் நல்ல ஆஃபியத்தாகவே வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார். அல்லாஹ் 4 ராஜ உறுப்புகளை தந்தான். 4 ராஜ உறுப்புகளாலும் இந்த உலகத்தில் நல்லவனாக நான் வாழ்ந்தேன். ஒரே ஒரு காலை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். மிச்ச 3ஐயும் ஆஃபியத்தோடு அல்லாஹ் தஆலா வைத்தானே. வலக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். ஆனால் யா அல்லாஹ், நான் சொல்கிறேன், நீ வருத்தத்தை தந்து வெட்டி எடுக்கப்பட்ட இந்த கால் லம் அம்ஷி, ஒரு நாளும் பாவத்துக்காக வெட்டப்பட்ட கால் பயணித்ததே கிடையாது என்றார். நீ வெட்டப்பட்டு இப்போது வீசப்படுகிறத இந்த கால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் பாவத்துக்காக இந்த காலால் நடந்தது கிடையாது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் என்னாலும் உங்களாலும் இந்த உடல் உறுப்புகளை பார்த்து இப்படியான ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். இந்த கை பாவம் செய்யல, இந்த கால் பாவம் செய்யல, இந்த கண் பாவம் செய்யல, இந்த காது பாவம் செய்யல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, இந்த சமூகத்துல நிச்சயமாக ஆதமுடைய மகனுக்கு இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹவ்வஹு மினஸ் ஸினா, விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கு ஆதமுடைய மகனுக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா எழுதி விட்டான் என்றார். ஃபஸினல் ஐனி அன்-நظر, கண்ணால் செய்கின்ற விபச்சாரம் கெட்டதை பார்ப்பது, காதால் செய்கின்ற விபச்சாரம் கெட்டதை கேட்பது, நாவால் செய்கின்ற விபச்சாரம் கெட்டதை பேசுவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சந்தேகமே அல்ல, அடைந்தே தீருவான் என்றார்களே. நம்முடைய உடல் உறுப்புகளால் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இரவுல, இருட்டுல, தனிமையில, வெளிச்சத்துல, யாரும் இல்லாத நேரத்துல எம்மாத்திரமான பாவத்தை நானும் நீங்களும் செய்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நம்மளால இந்த கண்ணுக்கு அப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? இந்த காதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா?
இந்த மூக்குக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? நம்ம எல்லாம் தனிமையில இருந்தா எப்படி இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 3442வது செய்தி, இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்ட செய்தி, லா அலமன்ன அக்வாமம் மின் உம்மத்தி, என்னுடைய சமூகத்தில் சிலரை நான் அறிகிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், இந்த உலகத்தில் எல்லாரோடும் கூட்டாக இருக்கிற போது நல்லா தான் இருப்பாங்க. தனிமை என்று வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை உடைத்தெறிந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த பட்டியல்ல நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா? ஒரு காலத்துல மிகப்பெரிய டிவியில படம் பார்த்த நாங்க இன்றைக்கு நம்ம கையடக்க தொலைபேசியில சுபஹானல்லாஹ் எல்லா ஜராவைகளையும் பார்க்க. ஒரு காலத்துலங்க பேப்பர்ல வர போட்டோவை கிழிச்சிருவோம். சாப்பாட்டுக்கு பேப்பரை கீழே விரிச்சா அதுல பெண்ணுடைய போட்டோ இருந்தா அதை மாத்தி போடுவோம், பார்க்கப்படாது, அது பாவம், அது கூடாது, அது விபச்சாரம், அதெல்லாம் பார்க்கப்படாத ஒரு பக்தி இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளே ஆண்களே பேஸ்புக்கை கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். கிளிக்கிய இங்க நீ அமர்த்து, இத பாரு, எல்லா அனாச்சாரங்களும் வருகுது. நம்மளோட பார்வையில் அது பாவமே இல்லை. நம்ம பார்க்கிறோம், ஜோக்கா பார்க்கிறோம், அந்நிய பெண்ணை பார்க்கிறோம், அந்நிய ஆண்களை பார்க்கிறோம். மனசுக்குள்ள அது பாவமே இல்லைங்க, பாவமே இல்லையே, சர்வ சாதாரணம். முதல் டிவியில போனா வாப்பா துடிப்ப, ஏய் ஓ பண்ணு, அனாச்சாரத்தை பார்த்துட்டு இருக்கிறாய். வாப்பாவே இன்னைக்கு போன்ல இருந்துட்டு ரசிச்சுக்கிட்டு பிள்ளையோட பேர பிள்ளையோட கட்டில பெட்டில். இன்னைக்கு நிறைய பேர் வைஃபோட தூங்குறதை விடவும் வைஃபையோட தூங்குறது தான் அதிகம். வைஃப் இல்லாட்டி அவருக்கு கோபம் வராது, வைஃபை இல்லாட்டி தான் ஆத்திரம் வருது, பிரஷர் கூடுது, சுகர் கூடுது. அடிக்கிறார் 2 மணிக்கு முடிஞ்சிட்டு என்ன செய்ய, யார் இருக்கா ரீசார்ஜ் பண்ண, அடிக்கிறாரு, வீட்டுக்கு தட்டுறாரு, வீட்டு கோல் எடுக்கிறாரு, மற்ற போன்ல இருந்து போடுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க, முடியலங்க. அல்லாஹ் அக்பர். சில உறவுகள் தொழுதுட்டு இருக்கிற நேரம் போனை மேல வச்சுக்கிட்டு முக்கியமான கோல் வந்தா தொழுகையை விட்டுட்டு நான் தொழுதுட்டு இருக்கிறேன் சொல்லி போனை எடுத்து அதோ நான் தொழுதுட்டு இருக்கிறேன். என்னடா இது, எவ்வளவு மிகப்பெரிய பாவம். அந்த போனை மாத்தி வைக்க மனசு வருது இல்லை, நிக்க கூட பார்த்துக்கிட்டு தான் நிக்கிறான், யார் கோல் எடுக்கிறா, யார் செய்யறா, என்ன செய்யறா. சில ஆட்களுக்கு சைலண்ட்ல போடுறதுக்கு ஞாபகம் இல்லை. மௌலவி சொல்லோம், சஃப்புகளை நேராக நெருக்கமாக நில்லுங்கள், அண்ணா போட்டு வச்சிருக்கீங்க, நேராக நெருக்கமாக நில்லுங்கள், உங்களுடைய போன்களையும் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள். அப்படிதான் நிறைய பேர். ரசூலுல்லாஹ் சொன்னது சஃப்ல நேராக நெருக்கமாக காலோடு கால் சத்து வச்சுக்கங்க. ஆனா இன்றைக்கு நம்ம சொல்லணும், நேராக நெருக்கமாக நில்லுங்க, உங்களோட போன்களுடைய சூழ்ச்சிகளை ஆஃப் பண்ணிடுங்க அல்லது சைலண்ட்ல போட்டுருங்க. முடியல, அவனுக்கு திக்ர் செய்ய முடியல, இஸ்திக்பார் செய்ய முடியல, துஆ கேட்க முடியல. துஆ கேட்டு போன் வந்து அதை பார்த்துக்கிட்டு தட்டிக்கிட்டு போறாங்க. துஆ இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த துஆ, ஒரு துஆ என்பது இபாதத், ஒரு வணக்கம். இன்னைக்கு சமூகத்தில் எவ்வளவு அல்லாஹ் நாள மறுமையில நம்மளை எல்லாம் எழுப்பி அங்கு அபயங்களாக அல்லாஹ் விசாரிச்சு எழுப்ப மாட்டானா தோழர்களே? ஒரு தடவை ஒரு யூதன் ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் வாரான். எப்படி வாரான்டா, இறந்து போன முள்ளுத்துண்டை கையில் எடுத்துக்கொண்டு வாரான். இறந்து போன முள்ளுத்துண்டு எடுத்துட்டு வாரான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அந்த முள்ளுத்துண்டை அப்படியே கசக்கணும், கசக்கிட்டு கையில வச்சு அப்படியே ஊதி விடுறான். முள்ளு அது ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் நல்ல பலமா இருக்கும். அது மண்ணுக்குள்ள கிடந்து இத்து போயிட்டுமெண்டா அது சாம்பல் மாதிரி போயிடும், சாம்பல் மாதிரி போயிடும். ஒரு யூதன் முள்ளு துண்டை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அதை அப்படியே கண்ணுக்கு முன்னால வச்சு கசக்கி பூ அப்படின்னு ஊதிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த இறந்து போன முள்ளுத்துண்டில் இருந்து மீண்டும் அல்லாஹ் தஆலா மனிதனை உயிர்ப்பிப்பானா என்று கேட்கிறார். படைத்தல் என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், எழுப்புவானா? இந்த சாம்பல்ல இருந்து அல்லாஹ் எழுப்புவானா? உக்கி போன முள்ளுத்துண்டுல இருந்து எழுப்புவானா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு யாரு பதில் சொல்லணும்? ரசூலுல்லாஹ் சொல்ல இயலாது. இது படைத்தலோடு சம்பந்தப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் யாசின் 78 79வது வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். என்ன இறக்கி வைக்கின்றான்? மனிதன் வரபலன மஸலன், மனிதன் உதாரணம் சொல்லி எங்கள்கிட்ட கேட்கிறான்,
மை யுஹில் இதாம், இந்த முள்ளு துண்டிலிருந்து இறைவன் மீண்டும் எழுப்புவானா என்று மனிதன் எங்களுக்கு உதாரணம் காட்டி கேட்கிறான். குல், நபியே சொல்லுங்கள், யுஹி அல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா, எவன் இந்த முள்ளு துண்டே இல்லாமல் எவன் படைத்தானோ அவன் மீண்டும் இறந்து போன உக்கி போன முள்ளு துண்டிலிருந்து உங்களை எழுப்புவான் என்று சொல்லுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் யாசீனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். யோசித்து பாருங்களேன், நாளை மறுமையில இந்த கை அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லும், இந்த கண் சாட்சி சொல்லும், இந்த காது சாட்சி சொல்லும், இந்த கால்கள் சாட்சி சொல்லும். என்ன பதிலை சொல்ல போகிறோம் தோழர்களே? கபருக்குள்ள இரவையில பார்த்தது, கையால தட்டினது, தள்ளினது, காதால கேட்டது, ஹெட்செட் அடிச்சது, பாட்டுக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாட்டு ஒரு பாவமே இல்லை, மியூசிக் ஒரு பாவமே இல்லை, படம் ஒரு பாவமே இல்லையே. அவ்வளவு மிகப்பெரிய தொழுதுட்டு போய் வெளியில நின்று பேஸ்புக் தான் பார்க்கணும், ஜும்மாவுக்கு வந்து மூளையில உட்கார்ந்து கொண்டு வாட்ஸ்அப்ல தான் மெசேஜ், பள்ளியில வந்து போன் தான், பிசினஸ் தான், எல்லாமே இன்றைக்கு கையெல்லாமே இந்த சோசியல் மீடியாவுல, சமூக வலைத்தளங்கள்ல இன்றைக்கு நிறைய பேர் விரும்பியோ வெறுத்தோ விழுந்துதான் கிடக்கும். போனை வச்சுக்கிட்டு நிம்மதியா பள்ளியில வந்து தொழ முடியுதா? பயமா இருக்குது. மனைவி பார்த்துடுவாளோ, பாஸ்வேர்டை உடைச்சிடுவாளோ, அவளுக்கு பாஸ்வேர்ட் தெரியுமோ தெரியாதோ, பள்ளிக்கு வந்தவன் தொழுக நடந்தாலும் மாறி போய் போனை வச்சுட்டு தாங்கன்னு கேட்டுட்டு வர அளவுக்கு தான் இருக்கும். முடியல. விரும்பியோ வெறுத்தோ 1000 ஃபோல்டர் உள்ளுக்குள்ள திறந்து 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 போக 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 பாஸ்வேர்ட் வந்து வந்து வந்துகிட்டே இருக்குது. கண்டுபிடிக்க முடியல. ஆனா அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் கண்டுபிடிக்கின்ற ஒரு நாள் வரும். அல்லாஹ் தஆலா இறந்து போன முள்ளு துண்டில் இருந்தும் எங்களை எழுப்புகின்ற ஒரு நாள் வரும். அந்த நேரத்தில் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில ஒன்றொன்றாக அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நேரம் மற்றவனுடைய மானம், மரியாதை, கண்ணியம், கௌரவம், மற்ற பெண்ணுடைய மானம், கண்ணியம், கௌரவம், மற்றவனை பாவம் செய்ய தூண்டுகின்ற இந்த வீடியோக்கள், அனாச்சாரங்கள், எத்தனை பிள்ளைகள் சுபஹானல்லாஹ் இப்படி செய்யாதம்மா, இது கூடாது என்று சொன்னதுக்காக அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. இது செய்யாத கூடாது அப்படி அதுக்கு ஒரு வீடியோ. நேத்து இதால போகக்குள்ளங்க ஒரு பொடியன் பெரிய பைக்ல நிக்கிறான். ஒரு தாயும் பிள்ளையும் இறைச்சி கடையில நின்று இறைச்சி வாங்குறதுக்கு நிக்குது. அவன் ஸ்பீடா போறான். அந்த அம்மா பைக்கில் நிக்கிற நேரம் பக்கத்துல ரோட்டுல மழை பெஞ்ச தண்ணி, அசிங்கமான தண்ணி இருக்குது. அப்படியே போறான். அவன் பிடி ஒதுங்குறான். அவனோட உடுப்புல தெரிக்குது. இதை பார்த்துட்டு வந்த ஒரு நல்ல மனிதர் போய், தம்பி பைக்கில் போகக்குள்ள கொஞ்சம் கவனமா போங்கப்பா, மெதுவா போங்க தங்கம், ஏன் இப்படி ஸ்பீடா போறீங்க நல்லதா சொல்றார். அவன் என்ன தெரியுமா எக்ஸாம் போட்டான், நான் நிக்கிறேன், என்ன தெரியுமா போட்டான், சரி 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 போங்க, சரி 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 போங்க. இன்றைக்கு இந்த காலம் தாங்க, புத்தி சொல்ல முடியலங்க. புத்தி சொன்னா கென்சா நிக்கிறானுங்க, சேர்ந்து அடிக்க வராங்க, அல்லது பைக்கை உடைக்கிறானுங்க, டயரை வெட்டுறானுங்க, சீட்டை பிக்கிறானுங்க. நல்ல சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 329வது செய்தி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, யஅதி அலன் நாஸி ஸமானுன், மனிதர்களின் மீது ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் என்றால், கையில நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பதை போல ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு காலம் இந்த சமூகத்துக்குள் வரும். என நம்ம எவ்வளவுதான் சுஜூது செஞ்சு தொழுதுட்டு தௌபா செஞ்சுட்டு வெளியில போனாலும் ஈமான பாதுகாத்துக் கொள்ள முடியும். முதலெல்லாம் ரோட்டுல நின்றா பெண்களை பார்த்தா பாவம் என்று தெரியும். இப்ப வீட்டுக்குள்ள இருந்து வைப்புக்கு பக்கத்துல இருந்து வைப்போட சேர்ந்துக்கிட்டே என்ன செய்யறோம், பாவத்தை பார்க்கணும். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாள் மாஷா அல்லாஹ், வைப்புட்ட பேசுறாங்க. எல்லா விளம்பரத்துக்கும் இன்றைக்கு பெண்கள், டயருக்கு, பேபியத்துக்கு, பேப்பருக்கு, ஸ்கூலுக்கு, பேனைக்கு, புக்குக்கு, கொப்பிக்கு, வீட்டுக்கு, வாசலுக்கு, எல்லாத்திலையும் அரை குறையாத பெண்கள். நம்ம பார்க்கறல வருகுது, என்ன செய்ய, பார்க்காம போகலான்றோம். நவுது பில்லாஹி, மிகப்பெரிய சமூக சீர்கேடுகள் வலிந்து நிறைந்து காணப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு சின்ன பிள்ளைகள், நல்ல குடும்பத்தில் படிக்க போனவன், சென்னைக்கு போனவன், காலேஜுக்கு போனவன், பக்குவமாக வளர்ந்தவன், பள்ளிவாசல்ல வளர்ந்தவன், படிக்கணும் என்று போனவன், கெட்ட சூழல், கெட்ட சூழல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே புகாரியில 3006வது செய்தி, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் தன்னும் தனியாக பயணம் செய்யக்கூடாது. இன்னைக்கு வாப்பா வாங்கி போனை கொடுத்திருக்கிறாரு,
போய் கோல் எடு மகள் அப்படின்னு. அவள் வாப்பாயை கோல் எடுக்கிறத தவிர மற்ற எல்லாருக்கும் கோல் எடுத்து, நான் பஸ் ஏறிட்டேன், இப்போ சீட்டில் உட்கார்ந்துட்டேன், உனக்கு சீட் புக் பண்ணிக்கிறேன், இப்போ வார பஸ்ஸும் லேசாக தானே இருக்குது. நீங்கள் சிங்கிளாக நினைச்சா தடியை தூங்கிட்டு போகலாம், இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தூங்கணும்னா பயணத்திலே பாவத்தோட தூங்கலாம். 2 பெட் போட்டு வச்சிருக்குது, ஸ்கிரீனை போட்டு வச்சிருக்குது, அங்கே படம் போகுது. இங்கால நீங்க நினைச்சா மாஷா அல்லாஹ் இங்க இருந்து நீங்க சென்னைக்கு போகணும்னா 2 பேரும் வீட்டுல தூங்குற மாதிரி அழகா தூங்கிட்டு விரும்பின மாதிரி என்ன செய்யலாம், போற அளவுக்கு தான் இன்னைக்கு பாவம் தாராளம் ஏராளம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. உட்கார்ந்து போறேன்னா உட்கார்ந்து போகும், இல்ல படுத்துக்கிட்டு தான் பாவம் செய்யணும்னா படுத்துக்கிட்டு பாவம் செய்யும். தாராளமாக இன்றைய காலங்கள் அதற்கு மிக சர்வசாதாரணமாக காலத்தில் நானும் நீங்களும் மிகப்பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த சமூக ஊடகத்திலே இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கணுமாக இருந்தால் பிள்ளைகளை பள்ளிவாசலோடு கொண்டு சேர்க்கணும். 660வது செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி லா தில்ல இல்லா தில்லு. எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் தஆலா சிலருக்கு அல்லாஹ் தஆலா 7 பேருக்கு அல்லாஹ் தஆலா நிழலை கொடுப்பான். அதுல ஒன்று ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பி, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தில் வளர்ந்த பிள்ளை. இறையச்சத்தில் அவன் வளரணுமாக இருந்தால் அவனை இறை இல்லத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். இன்னைக்கு மார்க்க கல்வியை கொடுக்கறதுக்கு மௌலைமார் ரெடி, படிக்கிறதுக்கு பிள்ளைகள் ரெடி இல்லை, வாப்பாவும் ரெடி இல்லை, உம்மாவும் ரெடி இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன். அதனால பிள்ளைகளுக்கு போன்ல ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். கூடாது சொல்லல, நல்ல விஷயம் தான், பாதுகாப்பு தான். ஆனா சில நேரம் தட்டத்தனியே இருந்து உம்மாவும் வாப்பாவும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு ஆலிமையோ டீச்சரையோ அலப்பிச்சு படிச்சு கொடுக்க கூடாது என்று பேசின நாங்க பிள்ளை ரூமை மூடிக்கிட்டு நான் ஆன்லைன்ல கிளாஸ் இருக்குமான்னு லொக் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்ல உஸ்தாதோடையோ அல்லது யாரோடையாவது இருந்தாலும் அதுவும் பாவம் தானுங்க, அதுவும் தப்பு தானுங்க. இது மட்டும் இல்லையே, அதுவும் தனிமைதான், இதுவும் தனிமைதான். இன்னைக்கு வித்தியாசம். இது வாப்பாக்கும் உமாக்கும் பிள்ளை படிக்குது, பிள்ளை படிக்கல, பிள்ளை விட்டு விட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, ஓட போகுது, ஓடிரும், பயப்படாதங்க என்று சொல்ற அளவுக்கு தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் கொடுத்திருக்கின்ற மிச்ச சொச்சம் எஞ்சி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்றைய சமூகத்தை பாதுகாக்கணுமாக இருந்தால் முதலாவது இந்த டீனேஜ் என்று சொல்லுகின்ற சிந்தனையிலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அதுக்கு சஹாபாக்குடைய இளம் சஹாபாக்கள் சம்பந்தமான வரலாறுகளை பிள்ளைகளுக்கு தலையில அரைச்சி அரைச்சி ஊத்து. அவங்க செஞ்ச சேவைகள் என்ன, அவங்க எத்தனை வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. பள்ளியில வளர்ந்த சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் அவங்க பள்ளியில வளர்ந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் பள்ளியில வளர்ந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் பள்ளியில வளர்ந்தாங்க. சொன்னாங்களே புகாரியில 7028வது செய்தி, உமருடைய மகன், ஒரு ஜனாதிபதியுடைய மகன் பள்ளியில் தூங்க முடியுமா? பள்ளி தலைவர் மகனே பள்ளியில தூங்க மாட்டான். ஏடா ஊடு இல்லையாடா, நல்ல வீட்டை கட்டி போட்டு ஏசியை போட்டு வச்சிருக்கிற முசாவர் மாதிரி பள்ளியில தூங்குறானே, அப்படிதான் நம்ம கேட்கிறோம். இந்த உலகத்துல ஜனாதிபதியுடைய மகன், உமருடைய மகன் பள்ளியில அங்க படுத்திருப்பார். அவர் சொல்றார், எனக்கு வீடு இல்லை, என் வீடே பள்ளி வாசல் தான். எல்லாரும் கனவு காணுவாங்க, நானும் கனவு காணணும் என்று ஆசைப்படுவேன். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் காணுகின்ற கனவு வித்தியாசமானது. அன்றைக்கு அவர் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் இளைஞராக இருந்தபோது பள்ளியில் நான் தூங்குவேன், கனவு காணணும் என்று ஆசைப்படுவேன். கனவு வரவே வராது. ஒரு தடவை எனக்கு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் நரகத்தை கனவில் கண்டேன். கண்ட உடனே பயந்துட்டேன். என்ன 2 பேர் கொண்டு போய் காட்டினாங்க. உடனே அஊது பில்லா, அல்லாஹ் என்னை இந்த நரகத்திலே இருந்து பாதுகாக்கட்டும் என்றேன். 2 பேர் வந்து நீங்க அந்த நரகவாதி இல்லைன்றாங்க. உடனே கண்மொழிப்பட்டது. கண்ணை திறந்து ஹப்சாவிடத்தில் சொன்னேன். ஓடி போய் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விளக்கம் கேட்டார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நிஅமர் ரஜுல் அப்துல்லா, மனிதர்களில் சிறந்தவர் அப்துல்லா, அவர் கியாமுல் லைலை தொழுகின்ற காலமெல்லாம் என்றார்கள். பள்ளியில இந்த உலகத்தில் ஒரு ஜனாதிபதியுடைய மகன் வளர்ந்திருக்கிறார். பள்ளி தாங்க ஒரு பிள்ளையை பக்குவப்படுத்தும். பள்ளியில இந்த உலகத்தில் நபியை பெற்ற ஒரு தாய் வளர்ந்திருக்கிறார். ஃபாத்திமா அவர்கள் வளர்ந்த சூழல் பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் வளர்ந்த சூழல் பள்ளிவாசல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் வளர்ந்த சூழல் பள்ளிவாசல். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தது பள்ளிவாசல். அவர்கள் இருந்தது பள்ளிவாசல்.
எல்லாரும் வளர்க்கப்பட்டது, வாக்கப்பட்டது பள்ளிவாசல். நிறைய நபித்தோழருடைய குடும்பம் பள்ளிவாசல்ல வளர்ந்தாங்க. நம்மளோட குடும்பம் தான் இன்னைக்கு பள்ளியை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை பள்ளிகளோடு, ஆண்களையும் சரி பெண்களையும் சரி, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வச்சு இறையச்சத்தை ஊத்தி ஊத்தி இளம் சஹாபாக்களை வரலாற சொல்லி இந்த சமூகத்தில் காணப்படுகிற சமூக வலைத்தளங்களை பாவிக்காதங்க என்று சொல்லாம பாவிங்க. அதை நல்ல முறையில பாவிங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாம பாவிங்க. யாருடைய மானத்தையும் பாதுகாக்கிற அடிப்படையில் பாவிங்க. யாருடைய மானத்தையும் பாதிக்கிற அடிப்படையில் பாவிக்காதங்க என்ற நல்ல சிந்தனையை இந்த இளசுகளுக்கும் பெருசுகளுக்கும் கொடுக்கிற போதுதான் அவர்களை இந்த சமூகத்தில இருந்து, சமூக சீர்கேடில இருந்து காத்துக்கொள்ள முடியும் என்ற இதயத்தை நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. எத்தனை சஹாபாக்கள், இல்ல சஹாபாக்கள் இந்த உலகத்துல நிறைய நபித்தோழர்களுடைய வரலாறுகளை நீங்க பார்த்த 13 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, 17 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. சின்ன சின்ன சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்து வஹீகளை எழுதினாங்க. நம்ம பள்ளியோடு பிள்ளைகளை தொடர்புபடுத்தி விட்டோமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக சிறந்த பிள்ளைகளாக, இளைஞர்களாக வளருவார்கள். இருக்கிறதுல நிறைய பேர் மாஷா அல்லாஹ் இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஏன் இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இருக்கிற சமூக வலைத்தளத்தை, இன்றைக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சரை சோசியல் மீடியாவை பயன்படுத்தி ஒரு சினிமாவுல உள்ளவரை ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக ஆக்குவதற்கு இந்த சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு யுக்தியாக திகழ்ந்தது என்றால் நல்ல ஒரு வேலையை செஞ்சார் தானே சொல்லுவோம். 717 மதுபான சாலைகளை உடனே மூடணும் என்று உத்தரவிட்டார். வாஸ்தவம் வரவேற்கத்தக்கது. இருக்கிறதையெல்லாம் மூடணும் என்று தான் இஸ்லாம் சொல்லுது. நீங்க இருக்கிறதையெல்லாம் மூடினாத்தான் ஏழையும் இந்த உலகத்துல வாழுகின்ற எல்லாரும் நல்லவனா வாழுவான். அதுல வேற சினிமாவும் அதைத்தானே செய்யும். அவரும் அடிச்சவர் தான், அவரும் குடிச்சவர் தான், குடிச்சு காட்டினவர் தான், அடிச்சு காட்டினவர் தான், சுத்தி காட்டினவர் தான், எல்லாமே அதுதான் வளர்த்துட்டுச்சு. ஆனா அதையும் மூடினால் சந்தோஷம் என்றுதான் செய்து இஸ்லாம் சொல்லுது. பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, பாடசாலைகளுக்கு மட்டுமல்ல, எந்த மனுஷன் வாழுகின்ற இடத்திலும் அது திறப்பதற்கு லாயக்கட்டது. அதை குடிக்கிறது யாரு நீங்க சொல்லுங்க? அதை பிசினஸ் பண்ற யாரு? குடிக்கிறவனை பாருங்க. நீங்க குடும்பத்துல ஆக லோவுல உள்ள கூலி வேலை செய்கின்ற, அங்காடி வேலை செய்கின்ற, மிக கஷ்டப்பட்ட, ஆட்டோ ஓடுகின்ற அல்லது கான் தோண்டுகின்ற, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவன் அதை குடிக்கிறான். கஷ்டப்பட்டு காசை சம்பாரிச்சு மிக கஷ்டப்பட்டவன் குடிச்சுக்கிட்டு ரோட்டுல படுக்கிறான். ஆனா நல்லவனை பாருங்க, நீங்க படிச்சவனை, பெரியவனை பாருங்க, அவன் ஜம்முண்டு போதை வராம கொஞ்சமா எடுத்து ஏசி ரூம்ல குடிச்சுக்கிட்டு ஐநேய படுத்துவான். அவன் தான் இறக்குமதி செய்யறான். கோடீஸ்வரன் தான் கொண்டு வரான், படிச்சவன் தான் கொண்டு வரான். இதை உருவாக்குறதே படிச்சவன். நல்ல ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கணும், படிச்ச டாக்டர் இருக்கணும், நல்ல சயின்டிஸ்ட் இருக்கணும். இந்த போதையை உருவாக்குறதுனா 3 பேரும் இருக்கணும், இல்லாட்டி உருவாக்கலாம். ஏன் சொல்லுங்க? போதை ஒன்றை உருவாக்கக்குள்ள அதை செக் பண்ணி பார்க்கணும். இது உயிருக்கு ஆபத்தா, மூளைக்கு ஆபத்தாண்டு. மூளைக்கு ஆபத்துன்னா ஓகே, உயிருக்கு ஆபத்துன்னா கூடாது. அப்ப நல்ல இந்த கிரிமினல், அதாவது கெமிக்கல் சம்பந்தமான மிக படிச்ச ஒரு அறிவாளி அதுல இருக்கணும், டாக்டர் இருக்கணும், நல்ல பொருளாதார நிபுணத்துவம் உள்ளவங்க அதுல இருக்கணும், நல்ல சமூகத்தில் உயர்ந்தவங்க இருக்கணும், நாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு அரசியல் பலம் இருக்கணும், குடிமக்கள் குடிச்சு சாகணும், அதை சினிமா இந்த சமூகத்துக்கு ஊத்தணும், அதை பார்த்து இளைஞர்கள் குடிச்சு இந்த சமூகத்தில் கெட்டு போகணும். அதைத்தான் இந்த சமூகத்தில் நம்ம இந்த சமூக சீர்கேடுகள் ஊடாக சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப சும்மா இந்த முதலமைச்சரை கொண்டு வந்த இந்த இளைஞர்களும் யுவதிகளும் ஃபேசியல், அந்த ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் இதன் ஊடாக பிரச்சாரம் செய்த உறவுகள் ஏன் 717 மதுபான சாலைகளை அவர் அடைத்தார்? இது இஸ்லாத்தில் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சாரம் செய்யுங்களேன், நல்லதை செய்யுங்களேங்க. ஏன் அதை விட்டுட்டீங்க? நல்லதை கொண்டு வந்தார் தானே, கொண்டு வந்தீங்க தானே, நல்லதை பிரச்சாரம் செய்யுங்க. இந்துக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்க, ஏழை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்க, முஸ்லிம்களுக்கு பிரச்சாரம் செய்யுங்க, இந்த நாட்டில் வாழுகின்ற அத்துணை மக்களுக்கும் பிரச்சாரம் செய்யுங்க. அவரை கொண்டு வந்ததை போல இருக்கின்ற 717 அல்ல, இந்த இந்திய திருநாட்டில் இருக்கின்ற அத்துணை மதுபான சாலைகளும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை மதுபான சாலைகளை மூடுங்க என்று சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை பண்ணுங்க, சோசியல் மீடியா ஊடாக தவா செய்யுங்க, சமூகத்தை சீர்திருத்துங்க. இந்த சென்னையில் இருக்கிற விபச்சார நிலையங்களை மூட சொல்லுங்க. ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு மசாஜ் சென்டர்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, வேணான்னு சொல்லுங்க.
அதன் ஊடாக பாவம் நடக்குதுன்னு சொல்லுங்க, அதை விளம்பரப்படுத்த வேணாம்னு சொல்லுங்க. அரைகுறையா ஆடைகளாக இந்த பெண்களை சித்தரிக்க வேணாம்னு சொல்லுங்க. பெண்களுக்கு தனியான ஒரு அழகுகளை உருவாக்கி பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவது வரவேற்கிறோம் என்று சொல்லுங்க. அதோடு சேர்த்து பெண்களை விளம்பர பொருட்களாக மாற்றாதங்க என்று சொல்லுங்க. விபச்சார விடுதிகளை மூட சொல்லுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு விபச்சார அனுமதி கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. ஹராம், இது தேவையில்லைன்னு சொல்லுங்க. அதை இந்த சோசியல் மீடியா ஊடாக பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் அதெல்லாம் எங்கட இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்னும் சிந்தனையில வரல? கொண்டு வந்து ஆட்சியில வச்சு அவங்களோட கடமை முடிஞ்சா அதுக்கு பின்னால் அவர் போடுகின்ற நல்லதிலும் கெட்டதிலும் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதையும் என்ன செய்யக்கூடாது? இளசுகளும் யுவதிகளும் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த சமூகத்தில் இருக்கின்ற சமூக வலைத்தளம் என்பது மிகப்பெரிய தேவை. அது நல்லதுக்கு பயன்படுத்தினால் இந்த சமூகம் எங்கேயோ போயிடும், பாவத்துக்கு பயன்படுத்தினால் இந்த சமூகம் எங்கேயோ வீழ்ச்சிக்கு போயிடும் என்பதை புரிந்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க